வெல்கம் டு நமச்சிவாய் ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது 3 ஏக்கர் 28 சென்ட் அருமையான தோட்டம் ஃபார்ம் ஹவுஸோட அமைஞ்சிருக்குங்க. வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோ வந்து வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள். அப்போ தான் அந்த தோட்டத்துலலாம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் சொல்லி தோட்டம். அதனால தான் இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுனால 10 நிமிஷம் வீடியோவை வந்து நான் கவுண்ட் பண்ணி எடுத்துருக்குங்க. இடத்த பாருங்கள், அருமையான இந்த தோட்டம் வந்திருக்கு. 3 ஏக்கர் 28 சென்ட் வந்து பட்டா லேண்டுங்க. 90 சென்ட் வந்து தரிசனம் இவ்வளோ அனுபவத்தில் இருக்குது. பட்டா வாங்கிக்கக்கூடிய 90 சென்ட் லேண்டு இதில் இருக்குங்க தரிசனம். இதில் பார்த்திங்கன்னா பலகமான மரங்கள், அனைத்து விதமான மரங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வகையான மரங்கள் இந்த தோட்டத்தில் இருக்குங்க. சூப்பரான மரம். இந்த மரத்தை டீட்டெயில்ஸ் பூராமே உங்களுக்கு டெக்கரேஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், எல்லாமே பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடு, பண்ணை வீடு வந்து இந்த இதில் இருக்குங்க. தோட்டம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் வந்து ஃபென்சிங் போட்டு 2 கேட்டு வசதி உடனே அமைச்சிருக்காருங்க. நல்லாயிருக்கும் இடம். ஏழு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் வெளியில் போக முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து இந்த இடம் ஒர்த்தான இடங்க. அதேமாதிரி இந்த ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து ரேட்டு சொல்லாம விட்டுறாங்க. அவங்க கசம்சான கமெண்டில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்மளது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பேன். எல்லாமே ரேட்லேருந்து அது எந்த ஊர்லேருந்து எந்த லைனு போகுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க தயவு செய்து இந்த கமெண்டில் வந்து தப்பான யாருமே வந்து போடாதீங்க. இது வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலும் இதில் உள்ள அருமைகளை தெரியும், வாங்கிக்குவாங்க. அதனால் நான் இதில் எவ்வளோ பணத்தை போடுறது, நான் போட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. வாங்குறவங்களை மட்டும் இந்த இடத்த வந்து பாருங்கள். கமெண்டில் போகிற மாதிரி நல்ல பதிலாக கொடுங்க. ஷேர் பண்ணால் உங்களுக்கு கஸ்டமர் யாராவது உங்களுக்கு சொந்த மந்தங்களுக்கு வாங்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வேறு மற்றவங்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த வீடியோ வந்து யாரும் வந்து ஷேர் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாதர் தோட்டம்லாம் அருமையான தோட்டம். வீடு வடக்க பார்த்த மாதிரி வீடு வச்சுருக்காருங்க. வீட்டுக்கு வாசல்லே மாட்டு தொழுவு அமைச்சிருக்காருங்க. வீட்டை வந்து டோர் ஓப்பன் பண்ணாவே இந்த கோமாதா மஞ்சளை தான் வந்து நம்ம முழிக்கிற மாதிரி பண்ணியிருக்காருங்க. அவ்வளவு ரசனையோடு இந்த தோட்டத்தை அமைச்சு வச்சுருக்காருங்க. அவர் ஒரு சொந்த தேவைக்காக இந்த இடத்த வந்து சேல் பண்ணுறாருங்க. இதில் தான் சொல்கிறேன், அனைத்து விதமான மரம் 25 வகையான மரங்களுமே இருக்குன்னு நினச்சிவீங்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 HP ஃப்ரீ சர்வீஸு, 2 போர் இருக்குங்க. தண்ணி தொட்டி பண்ணியிருக்காருங்க. எல்லாமே வந்து ட்ரிப்பு போட்டுங்க. எல்லாத்துக்கும் இப்போ இந்த தோட்டத்தில் இந்த போர் அடுத்த போர் கீழே இருக்குது காட்டுற பாருங்க. அவ்வளோ நீட்டாக இடம் அமைச்சு வச்சுருக்காருங்க. இதெல்லாம் பல ரகம்னு எடுத்துக்கிட்டிங்களா பார்த்தீங்களா. உங்களுக்கு மகாக்கன்னி மரம் பார்த்திங்களா 200 மரங்கள் இருக்குது. தண்ணி தொட்டி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி தாங்க. இதில் தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இதுலேருந்து எல்லாமே வெளியில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காருங்க. எல்லாம் தோட்டத்துக்குமே தண்ணி செடிங்களுக்கு பாய்ச்சிக்கிறாருங்க. இது இப்போ இந்த தரிசு நிலம் சொன்னீங்க இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்களா பலாமரம் வச்சுருக்காருங்க. சூப்பரான ரகமாக வச்சுருக்காருங்க. அகலாக பார்த்து கொய்யான்னு சொல்லி வச்சுருக்காருங்க. சூப்பரான லேண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 270 மரங்கள் இருக்குங்க. எல்லாமே இடம் ஒன்று ஒன்று பார்க்க உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வச்சிங்களேன். வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. தயவுசெய்து ஃபார்வேர்டு பண்ணி பார்த்திங்கன்னா உங்களால் இதில் இது பண்ணவே முடியாது. இதில் மகாக்கனி மரம் பார்த்திங்கன்னா 200 மரங்கள் இருக்குங்க. மலைவேம்பு 150 இருக்குது. சிவப்பு பலாமரம் 10 இருக்குது. இப்போ அந்த அது பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் கோல்டன் சீத்தா 250 இருக்குங்க. அகலா பார்த்து கொய்யா 270, நாவல் மரம் 120, தென்னை 75, சப்போட்டா மரங்கள் ஒரு 5, தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10, செம்மரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து செம்மரம் ஒரு 30 மரங்கள் இருக்குது. மரகதம் 10 இருக்குது. செம்பகப்பூ செடி 10 இருக்குது. சட்டர் ரோஸ்ட்டு 2 இருக்குங்க. வாட்டர் ஆப்பிள் 5, முட்டை பழமானது 5, முள்ளு சீத்தா 5 மரங்கள் இருக்குது. எலுமிச்சை 7, அப்புறம் கருங்காலி மரங்கள் இருக்குது. ஈட்டி மரங்கள் இருக்குது. வேங்கை இருக்குது. அதுக்கு இல்லாத என்ன செடிங்க, பூச்செடிங்களாம் நிறையா இருக்குங்க தோட்டத்தில். இது எல்லாமே கீழே வந்து பாக்ஸில் கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், இது வந்து அந்த தரிசில் சொன்னீங்களா, அதுக்கு ஒரு இடம். இந்த 90 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பென்சிங் போட்டு அதுக்கு கேட்டு வச்சுருக்காருங்க. இது வந்து மண் சாலையில் இருக்குங்க. இந்த தரிசு நிலத்தை இவங்கள உள்ளாரியே இருக்குது. அதுலேருந்தே பிள்ளைங்களாம் இவங்க வேணாலும் சொல்லி அதில் வந்து வழி வர மாதிரி வச்சுருக்காருங்க. அதே மாதிரி பார்த்தா இது ரோடு பேசுகிறது கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 அடி தார் சாலையில் இருக்குது. பஞ்சாயத்து தார் சாலையில் அமைச்சிருக்குங்க இந்த இடம். அதே மாதிரி எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா நம்ம சேலம் பேலூர் ஈஸ்வரன் கோவில் விட்டு எடப்பட்டி செல்லும் வழியிலே அந்த இடம் அமைச்சிருக்குங்க. அருமையான லேண்டு. இடம் சூப்பர், நல்லா செம்மண் பார்த்து நல்லா அருமையான செம்மண்ணுங்க. சூப்பராக இருக்கும். அந்த தரிசனம் மட்டும் அந்த கொஞ்சம் கலர் மண் இருக்குங்க. இந்த கீழே அந்த 3 ஏக்கர் 28 சென்ட் ஃபுல்லுமே பார்த்திங்களா ஃபுல்லாக நல்ல ரெட் சாயில் தான். நல்ல செம்மண் பாருங்கள். மண்ணில் சைடில் தெரியுது பாருங்கள். இதே மண் தான் எல்லாமே. சூப்பராக இருக்குங்க இடம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே. இது வந்து தோட்டத்தில் உள்ள 2வது போருங்க.
ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய பெரிய லெவலில் குறைய வாய்ப்பு இருக்காதுங்க. ஏதோ ஒரு 1 2 உடச்சி தான் தருவாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தா 55 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டார், கொடுக்க மாட்டேங்கிறார். 60 வேலை நிற்கிறாரு. இழுத்து பிடிச்சி செட்டில்மெண்ட் பேசினா ஒரு 1 2 உடச்சி பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இந்த கிணத்துல உள்ள அந்த மீட்ரு பாக்ஸ்லாம் இருக்குது. இது கிணறு கிடையாதுங்க, போருக்கு வைக்கிற இந்த ஈபி லைன் பாக்ஸ் அதுக்குள்ளார இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான இதுங்க. மரமெல்லாம் அட்டகாசமான மரம். இது எல்லாமே நேரில் வந்து பார்த்துருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு வயலுக்கும் மத்தியில் அது மாதிரி லைன் டேப்பும் போட்டிருக்காருங்க, கேட் வால் போட்டிருக்கிறாரு, ட்ரிப் லைன் போட்டு தெளிவாக லேண்டு பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளை நாவல் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பாருங்கள் சூப்பரான இருக்கும் இடமெல்லாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த மாட்டு தொழுவமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது வெளியில் போகாத மாதிரி அதோட யூரின்னு எல்லாமே வந்து சாணங்கள் எல்லாமே அதிலே பார்த்தா தனி லைன் வச்சுருக்காரு. அதில் போட்டு எல்லாமே கரைச்சி விட்டாருன்னா எல்லாமே இந்த இயற்கை வரமாகவே அப்படியே போயிருங்க எல்லாமே. இந்த பலாப்பழம் இது வந்து ஆரஞ்சு பழம், ரெட்டாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தா பால் இருக்காது, மேலே இந்த தொல்லி மாதிரி இருக்குமே அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த பழம் அவ்வளோ இதாக நல்லா ஃபேமஸான பழம் அது. பாருங்கள், இந்த மாட்டுத்தொழுவம்னு சொன்னீங்களா பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் வடக்க பார்த்த மாதிரி வாசல். நம்ம வீட்டிலேருந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டோமாவே இந்த நம்ம கோமாதா மஞ்சள் தான் முழிக்கிற மாதிரி இருக்குங்க. வீடும் பாருங்கள் அருமையாக ரசனையோடு கட்டியிருக்காருங்க. வீடெல்லாம் லாஸ்ட் உள்ளாரெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் இருக்குங்க. அதேமாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. மொத்தம் 3 இருக்குங்க. வெளியில் வந்து இண்டியன் டாய்லெட் ஒன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று, மேலே மாடியில் ஒரு டாய்லெட் இருக்குங்க. மரம் பதி அந்த 75 தென்னை மரம் பற்றி எல்லாமே இந்த மாதிரி வச்சுருக்காருங்க. எல்லாமே வந்து பார்த்தா ஒரு 4 வருஷம் மரங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும் இந்த பூ பூக்கங்களாம். இது ஒரு செடிங்க, சூப்பரான வெரைட்டியாக வச்சுருக்காருங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில வகையான செடிங்களும் இருக்குங்க. இந்த தோட்டத்தில் உள்ள வீடு தாங்க இது. இந்த பண்ணை வீடு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த வைக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு மரம் சின்ன பலாமரங்க. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. சின்ன மரத்துலேயே பாருங்கள் காய் வந்துருச்சு பாருங்கள். 10 மரங்கள் எல்லாமே கலந்துருக்குங்க. ரோட் பேஸ் பாருங்கள், தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு. இந்த தார் சாலை தான் கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 அடி ரோட் பேஸ் இருக்குங்க இந்த இடத்துக்கு. அது இல்லாத பார்த்தோம்னா அந்த பக்கம் தரிசு நிலத்துக்கு பார்த்தோம் அது வந்து ஒரு ரோடு இருக்குங்க, மண் சாலை ரோடு இருக்குது. அதுக்கு தனி கேட்டு இதுக்கு தனியாக கேட்டு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பாருங்கள் சூப்பரான லேண்டு. வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள் நெல்லுலேயே கொத்து எல்லாம் அந்த மாதிரி நம்ம முன்னாடி அழகுக்காக போட்டு நம்மளாம் மாந்தாளை கொத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நெல்லுலேயே கொத்து போட்டு வச்சுருக்காருங்க. வீடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பாருங்கள் வாசப்படி வச்சு பண்ணியிருக்காரு பாருங்கள். டிசைன் பண்ணி தெளிவாக அந்த தேக்கு மரத்தில் அமைச்சிருக்காருங்க. வீடு வந்து பூஜாரையும் சூப்பராக வச்சுருக்காருங்க. இது ஹாலு, அதுக்கு ரைட்டில் அப்படியே பார்த்தோம்னா நம்ம கிச்சனு பாருங்கள். இது வந்து கிச்சனு, வீட்டில் உள்ள கிச்சனு. இது இப்போது வந்து ஒரு ஃபேமிலிக்கு நீட்டான ஃபேமிலிக்கு தாங்குற அளவுக்கு வீடுங்க இருக்குது. வேலை அளவுக்கு தங்கணும். நம்ம தனியாக இந்த இடத்த நம்ம பிடிச்சிருந்து நம்ம வேலை கொடுத்து வாங்கிட்டோமாங்க. அவங்க நம்ம இது நம்மளால் இங்கே வந்து ஃபுல்லுமே இருந்து பண்ண முடியல பராமரிக்க முடியும்னா தனியாக ஒரு செட்டு போட்டுட்ருங்க. இது வந்து நம்ம வந்தால் போனால் இந்த வீட்டில் தங்கிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செட்டை போட்டு கொடுத்துட்லாங்க. இது பாருங்கள் பூஜாரி பாருங்க உள்ளார. இடமா கண்டிப்பாக நேரில் வந்துருங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் நீங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த ஒன்று பெரிய லெவலால் சொல்ல. இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்களாவே இன்றைக்கி ஒரு இடம்னு எடுத்துகிட்டாவே இந்த மாதிரிலாம் இல்லாத இடமே. கிணறு சர்வீஸு இருந்தால் அதில் விவசாயமே இல்லாமல் இருந்தாலும் ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா 70-75 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒருத்தனை எடுத்துங்க. எல்லாம் இயற்கை பழங்க எல்லாமே. இது தோட்டத்தில் உள்ளது அனைத்துமே நம்ம உடம்புக்கு நல்லா இது பண்ணுற பழம் தாங்க. எல்லாம் சத்து கொடுக்குற பழம், இயற்கை எல்லாம் உரம் போட்டு எல்லாம் அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காருங்க. பாருங்கள் எல்லாமே பாத்ரூம் எல்லாம் பாருங்கள், பாத்ரூம் இருக்குது. அது எல்லாமே என்னோட தனியாக இருக்குது. எல்லாமே நீட்டாலாம் பண்ணி வச்சுருக்காருங்க எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு ரகமான பழங்களும் இருக்குது. இதெல்லாம் பழ சீசனில் பார்த்தோம்னா நம்மளாம் 120 நாம இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம சேலம் சிட்டியில் இன்றைக்கி 4 கிலோ நாவப்பழம் எடுத்துட்டிங்கன்னா கிலோ வந்து 100 ரூபாய்க்கு போடுறாங்க. நாம்பலாம் வந்து அவ்வளோக்கெல்லாம் போடல. கிலோ அதெல்லாம் நமக்கு 200 250 ரூபாய்க்கு போட்டாவே நமக்கு எவ்வளோ கெயின் இருக்குது. இந்த போகிற பணத்துக்கெல்லாம் அதை நிறைய பேர் பணம் போட்டால் என்ன வரும் அவங்களாம் இந்த மாதிரி தோட்டத்தை வாங்கி பயன்படுத்துங்க. இதில் நீங்கள் முறையாக வந்து விவசாயம் செய்யுங்க, வருமானம் தரும். வருமானத்தை தராத சும்மா காட்டை வாங்கி போட்டுட்டா எனக்கு இது போடுற பணத்துக்கு வட்டிக்காகாது அதுக்காகாதுன்னு சொல்லி பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கவே வேணாம், வாங்கவும் வர வேணாம். வாங்குற கஸ்டமர் வந்து பாருங்கள் இந்த தோட்டத்தில் எவ்வளோ ரசனையாக அவர் அமைச்சு வச்சுருக்காருங்கிறவங்களுக்கு இந்த வந்து பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். அவ்வளோ சூப்பரான லேண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு பழந்தோட்டம் அமைக்கணும்னா இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோ தோட்டம் ஒரு பெரிய தாங்க வச்சுருக்காரு. அவர் தான் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காரு தோட்டத்தையே. இடம் பாருங்கள் அவ்வளோ அருமையான லேண்டு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க. ஓகே, தேங்க்ஸ்.